குரு அப்படின்னா மஞ்சள்னு அர்த்தம். மஞ்ச கலர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இன்னைக்கு தெரியும். அப்ப மஞ்ச கலர்ல இருக்கக்கூடிய பழ வகைகளை நாம குடுக்கலாம். வாழைப்பழம், பலாப்பழம், அது மாம்பழம். மாதிரியான மாம்பழம். இது கூட ஏன்னா பொதுவாவே வந்து மா, பலா, வாழை 3மே முக்கணிகளில் ஒன்றானது. அத வந்து இறைவனுக்கு நம்ம குடுக்கிறதுனால, நமக்கு தித்திப்பான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அதேமாரி குரு அப்படின்னாலே கொண்டக்கடலை அப்படிங்கிறது தானியத்தில கொண்டக்கடலைய தான் சொல்லுவாங்க. கொண்டக்கடலை மாலை சாத்தலாம். கொண்டக்கடலையை அவித்து கொண்டு போயி, அத வந்து அவருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு, வரக்கூடிய பக்தர்களுக்கு தானம் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து குரு பகவானுக்கு உண்டான மந்திரம் தெரியுதோ, தெரியலையோ, ஓம் குருவே நமகன்னு சொன்னாலே போதும். குருவுக்குலாம் ரொம்ப சிம்பிளான இதுதான். ம். நீங்க மஞ்சள் வஸ்திரத்தை அவருக்கு அணிவிக்கலாம். ம். ம். அதே மாரி மஞ்சளும் வந்து குருவ குறிக்கக்கூடியது தான். மஞ்சள வந்து நீங்க அவருக்கு குடுக்கலாம். அதா மாரி அங்கலாம் வந்து இது பெருமாள் கோயில்னா திருமஞ்சனம் பண்ணுவாங்க. ஆமா. நீங்க அந்த குறிப்பிட்ட நாள்ல போய் திருமஞ்சனத்த கூட நீங்க உபயதாரர் கட்டணம் இது பண்ணி, அவருக்கே வந்து இந்த பெருமாளுக்கும் மஞ்சள் சாத்தலாம். குருவுக்கும் மஞ்சள் சாத்துறது உங்களுக்கு அது சிறப்பாக நல்ல பலன்களை தரும். பொதுவா ஆலயத்துக்கு போறதுனாலே நம்ம வெறுங்கையோட போக்கூடாது. நம்ம வெறுங்கையோட போனா வெறுங்கையோட தான் வருவோம். எங்க போனாலும் சரி. அதனால எந்த ஆலயத்திற்கு போனாலும் வெத்தல பாக்கு பழங்கிறது கம்பல்சரி எடுத்துட்டு போவோம். அது இல்லாம அந்த தெய்வத்திற்கு, அந்த பெருமாளுக்கு என்ன பிடிக்கும்? அந்த குருவுக்கு என்ன பிடிக்கும்? அதுக்குரிய தானியத்த எடுத்துட்டு போனோம். அந்த கலர்ஸ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, கலரும் கிரகங்கள் தான். தானியமும் கிரகங்கள் தான். அப்ப அது பண்ணும்போது, அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து நம்மளையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள்.